Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, Nifty இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண இடத்துல ஓப்பன் ஆகல, பட் நான் எங்கே அக்ரெசிவாக செல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஒரு ட்ராபேக் கொடுத்துச்சு, அதாவது நல்ல ஒரு ட்ராப் கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 22,345, அதாச்சும் பெரிய ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஆஃப் 140 பாயிண்ட்ஸ் ஆஃப் கேப் டவுன், விச் இஸ் டோட்டலி ஃபைன். இந்த மாதிரி ஓவர் சீனியர்ஸ்லேருந்து ஆகிறது தான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. நான் கரெக்டாக இந்த புல் பேக் அப்புறம் நான் என்ட்ரி பண்ணி இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் எங்கே ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 22,255க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி டார்கெட் பார்த்தா 22,130 இருக்கும். ஓகே, பிகாஸ் இதுதான் ஸ்விங். இந்த டார்கெட் நான் எப்படி புக் பண்ணேன்னா இது ப்ரீவியஸ் சப்போர்ட், இந்த இடத்துல நான் டார்கெட் புக் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த லெவலில் ஓப்பன் ஆகல, கீழே ஓப்பன் ஆச்சு, ஒரு புல் பேக் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி புல் பேக்கில் நமக்கு ஷார்ட்டிங் கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி. நான் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இதான் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஓகே, 1:2 ட்ரேட், எக்ஸாக்டாக 1:2 ட்ரேடில் எக்ஸிட் பண்ணிட்டோம். இந்த சப்போர்ட் லெவல்னால இங்கே எக்ஸிட் பண்ணோம். நாளைக்கு திருப்பியும் எனக்கு 47,730க்கு கீழே மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னா திருப்பி ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். என்னோடய டார்கெட் பார்த்தா 47,775 கிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இதுதான் இதோட சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை நான் புக் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. நான் இப்போ இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கேன். 50 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. டார்கெட் பார்த்திங்கன்னா $82 and $82.90 என்னோடய டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஷார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $84.90 நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு ஒரு மிட் சினேரியோவில் சிக்கியிருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கணும், பட் வாரே இன்னும் 100% டிக்ளேர் ஆகாதனால தான் இது இப்படி சிக்கியிருக்கு. லெட்ஸி நம்ம வெறும் வந்துட்டு பாம்பிங் வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம், அதாச்சும் ராக்கெட் லான்ச்சிங் வீடியோஸ் மட்டும் தான் அதாச்சும் மிசைல் லான்ச்சிங் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஐம் சாரி ஃபார் தேட். மிசைல் லான்ச்சிங் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அது எப்படி லேண்ட் ஆச்சு, எப்படி எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, வார் எப்படி எஸ்கலேட் ஆகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னும் பெருசாச்சுன்னா தான் வந்துட்டு கமாடிட்டிஸோட மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் இட், தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, வார் இஸ் ரியலி பேட். ஐ டோன்ட் சப்போர்ட் எனி வார், விச் இஸ் வெரி பேட். இதில் சாதாரண மக்கள் தான் வந்துட்டு கஷ்டப்படுறது. ஓகே, இந்த ஹை லெவல் சீட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் தே வில் பி ஃபைன். ஸோ திஸ் இஸ் வெரி பேட். ஓகே, ஒரே ஒரு ஸ்டாக் தான் இன்றைக்கி இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு, தட் இஸ் ஜிஎம்எம். ஆல்ரெடி ஒன்று ரேடால் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன புல் பேக் கிடச்சிருக்கு, விச் இஸ் ரியலி குட். ஸோ எனக்கு 1382லேருந்து 1412 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சிருவேன் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 1323 இருக்கும். ஓகே, ஸோ கம்மியான குவான்டிட்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். லெட்ஸ் இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது, பட் இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஒரு பம்ப் ஆயிருக்கு. இதுக்கு மேலே கீழே போச்சுனாலும் நம்ம ஷார்ட்டிங் வந்துட்டு இந்த ஸ்விங்க்கு கீழே, அதாச்சும் 1309 கீழே ஷார்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பையிங் சினேரியோவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இதுதான் வந்து இன்றைக்கோட ஹீட் மேப். இன்றைக்கி ஹீட் மேப் பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் நெகட்டிவாலாம் தெரியல, நீங்கள் பார்த்தாவே தெரியும். 3%ங்கிறதே ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இஸ் நோ பிக் இம்பேக்ட் ஆன் த மார்க்கெட். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என்னோடய வியூ ஆன் த மார்க்கெட் தான், இது டிப்போ ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. என் கான்டென்ட் பிடிச்சினா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அவுட் வெளியே வரப்போகுது. அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நாளைக்கு தான் அவைலபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் அது நான் ப்ரைவேட் பண்ணிடுவேன். பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.